அங்கே ஊதுறேன். ஐயோ நடுக்காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். இதான் சித்தலம்பாக்கம் சிவன் மலை போகிற பாதை. இப்போ மேலே போய் இப்படி இருக்குன்னு காட்டுறோம். மழை வேறு பெய்யுது, அதனால் ஹெல்மெட்டை போட்டு ஏறுறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில். வாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மலை. நல்ல நம்ம சென்னையில் இருக்கோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சென்னைக்குள்ளே இப்படி ஒரு மலையான்றது அவ்வளோ அதிசயமாக இருக்குது. இன்றைக்கி செம்ம மழை வேறு பெய்யுது. வேறு கள்ளிச்செடி தெரியுதா மேலே. ஒரு சங்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல. சங்கு அடிச்சிட்ருக்காங்க. வாழ்க்கையில் எந்த மலைக்கு ஹெல்மெட் போட்டுலாம் ஏறினதே இல்லை. இன்றைக்கி இந்த மலையில் மழை நிறையா பேர்னால நனையக்கூடாதுன்றக்காக ஹெல்மெட்டை போட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே எல்லாருமே கட்டாயம் வந்து ஏறணும். மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்குது எல்லா இடத்துலையும். இந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிங்கனாலே அழகாக மேலே போயிருக்கு. கூழாங்கல்ல அழகாக பாதை மாதிரி போட்டிருக்காங்க. யாருனே பார்த்துவா ஆரம்பம் தெரியுதா. அது கொஞ்சம் கரடு மாட்டம் தான் இருக்குது. ஏறிடலாம். ஏரோ மார்க்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக கண்டிப்பாக ஏறிடலாம் எல்லாருமே. தீபாவளினால வெடி வெடிச்சிட்ருக்காங்க. இந்த மலை கட்டாயம் இன்னொரு நாள் மழை இல்லாதப்போ வரணும். மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் கூப்பிட்ட பாவத்துக்கு என் கூட என் தங்கச்சி வர இன்றைக்கி வந்திருக்காங்க. இங்கேயே வியூவை பாருங்கள். இது பாதி மலை தான். இங்கேயே வேறு லெவலுக்கு இருக்குது வியூ. மேலே போய்ட்டு நான் ஃபுல்லாக காட்டுறேன். அவ்வளோதான், கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் காட்டுறேன், பார்க்கலாம். மேலே வந்துட்டோம். மேலே வந்தாலே மழை நல்லா பெய்யுது. அப்படியே மேலே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் சிவபெருமானை. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இங்கேருந்து வியூவை பாருங்க. அப்படியே வந்தால் இங்கே இருக்கார் சிவபெருமான். நம்ம அதுக்கப்புறம் வீட்டில் கூட பார்க்கலாம். ஓகே, மழை நல்லா பெய்யுது. அதனால் அப்படியே இங்கேருந்து இறங்கிட வேண்டியதான். செம்ம வியூங்க. சித்திரப்பாக்கத்தில் இருக்க இந்த மலையை யாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயம் வரணும். வந்து சிவபெருமானை தரிசிச்சுட்டு நிம்மதியாக உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு போக சரியான இடம். மழை பயங்கரமாக பெய்யறதுனால நாங்கள் அப்படி திருப்பி இறங்குறோம். கீழே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன்.